இந்தியாவில் பல கிராமப்புறங்கள்ல, ஊராட்சி ஒன்றியங்கள்ல, நகர்ப்புறங்கள்ல மட்டும் இல்லாம இந்த மாதிரி பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா அவர்களுக்கு கதவு எண் கொடுக்கப்படுவது இல்லை. அப்ப கதவு எண் இல்ல அப்படிங்கறனாலேயே அவருக்கு நம்ம கொடுக்கலங்கனால ஓட்டு இல்லாம போயிடக்கூடாது. அவருக்கு வீடு இல்லாம கூட இருக்கலாம், அவர் பிளாட்ஃபார்ம்ல கூட இருக்கலாம், அப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்கல்ல. ஆனா அவர்களுக்கு வாக்காளர் பட்டியல் கொடுத்துடணும், வாக்குப்பதிவு நடந்தணும் அப்படிங்கிற முயற்சி தான் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் தன்னுடைய எண்ணத்தை ரொம்ப தெளிவாக வெளிப்படுத்தும். பிளாட்ஃபார்ம்ல படுத்திருக்கிறாங்க, நரிக்குறவினர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த வீடு அட்ரஸ் கொடுப்பீங்க? அப்ப வீடே இல்லாம இருந்தாலும் ஓட்டு இருக்கணும் அப்படிங்கிற அந்த உன்னத முயற்சி நாங்க வச்சிருக்கிறோம். 0-0 யாரு அப்படின்னா கீழே இருக்கிறவங்க, பாலத்துக்கு கீழே தூங்குறவங்க, பாவங்க கஷ்டப்படுறவங்க, அவங்களுக்கு எல்லாம். சரி சரி, சுதந்திரம் அடைந்த இந்தியாவுல ரொம்ப அப்பாவிங்க இருக்காங்க. சரி, அப்ப விலாசம் இல்லாத மக்களுக்கு கூட வாக்கு எல்லாம் வாக்கிடக்கூடாது அப்படின்னு அருணாச்சல பிரதேசம் ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன். அதெல்லாம் சரிதான். அப்ப அப்பா பெரிய HJKML அத மறந்துட்டாரு. அதுக்கு ஒரு முட்டு ரெடி பண்ணணும்ல. அப்பா பேர் ஏன் HJKLN போச்சு? இதுக்கு யோசிச்சுதான் நீங்க when you are in the wrong part of the history, ஒரு தவறை, ஒரு அநீதியை, ஒரு அசிங்கத்தை, ஒரு அருவருப்பை, ஒரு அராஜகத்தை நீங்கள் என்றைக்கு ஆதரிக்கிறீர்களோ அன்றைக்கே மானங்கெட்டு போகுது. அந்த மானங்கெட்ட பொழப்புதான் பாண்டிய.